அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கிடைக்கதைகளில் இன்றைக்கி விஷ்ணு சகஸ்ரநாமம் பற்றி பார்க்க போகிறோம். குருஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மர் கிருஷ்ணரோட புகழையும் பெருமைகளையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தால் விளக்கி கொண்டிருந்தாராம். அப்போ கிருஷ்ணரும் வியாசரும் உட்பட எல்லோரும் வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அவரையே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாங்களாம். பிதாமகர் பீஷ்மர் 1000 நாமங்களையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் விழிப்படைந்தனராம். முதல்ல யுதிஷ்டர் பேசினாராம். பிதாமகர் ஸ்ரீ வாசுதேவரோட ஒப்பற்ற பெருமை வாய்ந்த 1000 நாமங்களை, புனித நாமங்களை சொன்னார். அதை கேட்பதில் கவனமாக இருந்த நாம் எல்லாரும் அவற்றை குறிப்பெடுக்கவோ எழுதி கொள்ளவோ தவறிட்டோம். நாம் அற்புதமான விஷயத்தை இழந்து நிற்கிறோன்னு சொன்னாராம். அப்போ தான் எல்லாருக்கும் எப்படிப்பட்ட தவறு நேர்ந்துருச்சுன்னு உணர்ந்து திகைச்சாங்களாம். பிறகு யுதிஷ்டர் கிருஷ்ணர்கிட்ட திரும்பி 1000 புனித நாமங்களை மீட்டுத்தர நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும்னு கேட்டாராம். கிருஷ்ணர் வழக்கம் போல் என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாராம். உங்கள் எல்லாரையும் போல் நானும் ஆச்சரியர் பீஷ்மரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதனை செய்ய முடிந்த ஒருவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு. சகாதேவன் அதனை மீட்டு சொல்ல வியாசர் எழுதுவாருன்னு சொன்னாராம். எல்லாரும் சகாதேவனால் எப்படி சகஸ்ரநாமத்தை மீட்க முடியும்னு கேட்க ஆவலாக இருந்தாங்களாம். கிருஷ்ணர் சொல்கிறாரு, உங்கள் அனைவருக்குள்ளும் சகாதேவன் மட்டுமே சுத்த ஸ்படிக மாலை அணிந்திருந்தான். சகாதேவன் சிவபெருமான பிரார்த்தனை செய்து தியானித்து சுத்த ஸ்படிகம் உள்வாங்கியுள்ள சகஸ்ரநாமத்தை சப்த அலைகளாக மாற்ற அதனை வியாசர் எழுதி கொள்ளுவார்னு சொன்னாராம். சுத்த ஸ்படிகம் அமைதியான சூழ்நிலையில் எழுகிற சப்தங்களை கிரகித்து கொள்ளும். இது ஸ்படிகத்தோட குணம், தன்மை. ஸ்வதம்பரராகவும் ஸ்படிகமாகவும் இருக்கிற சிவபெருமானை தியானித்து அந்த சப்தங்களை நம்மளால் மீட்க முடியும். உடனே சகாதேவனும் வியாசரும் பீஷ்மர் சகஸ்ரநாமம் சொல்லிய அதே இடத்துல அமர்ந்தாங்களாம். சகாதேவன் சிவனை பிரார்த்திச்சு தியானம் செய்ய சகஸ்ரநாமத்தை மீட்க துவங்கினாங்களாம். அந்த சுத்த ஸ்படிகமால தான் உலகின் முதல் வாய்ஸ் ரெக்கார்டராக அற்புதமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு தந்தது. பாருங்கள், நம்ம இவ்வளோ நாள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பாராயணம் பண்ணியிருக்கோம். ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமன்றதை பெருமாளுடைய, அதாவது வாசுதேவருடைய 1000 நாமங்கள். அது எப்படி நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய 1000 நாமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் விஷ்ணுவோட 1000 நாமங்கள் இருக்குது. அதை சொன்னது பீஷ்மர். அதை நமக்கு எழுத்துப்பூர்வமாக நமக்கு கொடுத்தது வியாசர். மகாபாரதத்தை எழுதுனது வியாசர் தான். அதை ரெக்கார்ட் பண்ண அந்த மீட்டு கொடுத்தது சகாதேவன் அணிஞ்சிருந்த ஸ்படிக மாலை, சுத்த ஸ்படிக மாலை. அந்த சுத்த ஸ்படிக மாலையை தான் அந்த காலத்தோட வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இன்னொரு கதையில் உங்களை நான் தொடர்றேன். தேங்க்யூ.